இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு வந்ததுமே எங்கேயாச்சும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நான் இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ அவசர அவசரமாக கிளம்பி நான் இன்னைக்கு வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஜூடியோ. ஜூடியோக்கு எதுக்கு வருவோம்? இப்போது நம்ம ட்ரெஸ் எடுக்க தான் வருவோம். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எடுத்துட்டு போகலான்னு சொல்லி நான் ஜூடியோக்கு வந்திருந்தேன். அப்படியே மிரர் பார்த்ததும் மிரரில் ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் இன்னைக்கு ஒயிட் கலர் டாப்ஸ் எடுக்கலான்னு 2 ஒயிட் கலர் டாப்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி இதில் ஒரு டாப்ஸ் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எந்த டாப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டாப்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்ததும் எனக்கு ஸ்ட்ரெஸ் அப்படியே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பச்சி தான். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இங்கே காரைக்குடி செட்டிநாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எலக்ட்ரானிக் சிட்டி வந்துட்டோம். எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வரது அப்பப்போ நாங்கள் ட்ரிப் வர மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். எப்பயாச்சும் தான் வருவோம். அப்படி நாங்கள் வந்த இடம் பார்த்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு. லொகேஷனை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா இருக்கு, இது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பழைய ஹோட்டல் இந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய பில்டிங்கே பில் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு போய் 5 months ஆயிருக்கும் போல. நாங்கள் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பி பிஜிக்கு வந்தாச்சு. எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி வந்ததுமே வேது பிடிக்கலாம், அதாவது ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேப்பரைசர் வச்சு ஆவி பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னை மாதிரி பிஜியில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வேப்பரைசர் மிஷின் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரண்ட்லேயே போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுலேருந்து ஹீட் ஆகி ஆவி வர ஆரம்பிக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி கோல்டு ஃபீவர்னு சொல்லும்போதெல்லாம் ஆவி பொடி, டேப்லெட் சாப்பிடு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் நான் எதுவுமே பண்ணவே மாட்டேன். தானாகவே போகணும்னே இருப்பேன். தானாகவே போகும் அப்படின்னு சொல்லி இருக்காது, ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் போகும் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆவி பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. நான்லாம் டேப்லெட்டே போடாமல் உடம்பு சரியாகணும் அப்படின்னு நினைப்பேன். என்னைய மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.